राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय राम जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदासर எவ்வளோ பெரிய குரு அப்படின்றது நமக்கு நேத்தி அந்த தஞ்சாவூர் பீமராஜ கோஸ்வாமி மடம் போனோடனே புரிஞ்சுடுச்சு. அதாவது அந்த சிஷ்யனுடைய கையெழுத்து அவ்வளவு அழகா இருக்கு. 5 வயசுல பார்த்த குழந்தைய அவ்வளவு பக்குவ. சாதாரணமா நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல அழகா எழுதும், அதுக்கப்புறம் தலையெழுத்தே நல்லா இருக்கு. நமக்கு உண்மையா சொல்லணும்னா கையெழுத்து படு மோசமா இருக்கு. போக 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 அந்த கையெழுத்து மோசமாகி தான் நான் பார்த்துருக்கேன். ஒரே ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரேரா சில பேர் இடத்துல மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த பீமராஜ கோஸ்வாமி அவ்வளவு அழகா எழுதியிருக்கார் அப்படின்னா, சமர்த்தராமதாசர் எத்தனை தூரம் அந்த விஷயத்துல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மனசுல பதிய வச்சிருப்பார். அதனால சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் நம்ம மனசுல எந்த விஷயத்தை ஆழமா பதிய வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கா. ஏன்னா மனசுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி உண்டு, அது எல்லாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். இப்போ நம்ம மொபைல் எல்லாம் கூட லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான், அதுக்கப்புறம் இதுவாகிடும். ஆனா நம்ம மனசை எடுத்துட்டோம்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். யோசனை பண்ணி பாருங்க, உங்க வயசு இது எவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கு. உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்று வரை அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கும். அத கரெக்டா இது இந்த ஊரு, இது இந்த விஷயம், இது இந்த மனுஷாலோட, இது இந்த வயசுல, இது இந்த ஊர்ல. இப்ப ஊருக்கு போனா சொல்லுவேன் இல்லையா, அசோகா சாப்பிட்டேன் அவ்வளவு நல்லா இருந்தது, தஞ்சாவூர் மடத்துல என்ன சாப்பிட்டேன் அழகா சொல்லுவேன். இப்படி எல்லாத்தையும் நீங்க சொல்லுவேன் இல்லையா. அப்ப இந்த மனசை அதை அனுபவிக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள அழகா அது ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுடுறது. அப்ப அந்த மனசுல அழகான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது எடுத்து 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 கொடுத்துட்டே இருக்கும். இப்போ மனசுல யார் மேலேயோ கோபம் இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு, யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டோம்னா கரெக்டா அது பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுக்கும் ஜம்முன்னு. அதே சத் விஷயம் அழகா கொடுத்து பழகிட்டோம்னா அது அழகா அந்த பாயிண்டா எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம மனசுல எப்பெல்லாம் உங்க மனசுல ஒரு வெறுப்போ கோபமோ பொறாமையோ இல்லாட்டி ஏதாவது நிகழ்ச்சியில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா நீங்க உங்க மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மனசுல ஸ்டோர் பண்ணாத ஒரு விஷயம் நிச்சயமா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ராத்திரி தூங்குறோம், நேற்றுலாம் 2 நாளா தூங்கினோம். ராத்திரி என்ன நடந்தது நம்ம யாருக்குமே தெரியாது, மனசுல ஸ்டோரே ஆகல. இல்லை இப்போ வண்டியில போனோம், பஸ்ல வேன்ல போனோம், சில சமயத்தில் தூங்கியிருப்போம். எல்லாரும் சொல்லுவோம் அப்படி பேசியிருந்தோம் அப்படி பேசியிருந்தோம், அப்படியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேற்றைய சமர்த்தராமதாச மடத்துல அவாவா தூங்கினோம். அவர் என்னமோ சொல்லிட்டு இருந்தார், யாரோ குருஜி கேட்டு இருந்தார், கூட ஒரு 2-3 பேர் அப்பப்போ தலையாடு, குருஜி அப்பப்போ தலையாடிட்டு இருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார், பாவம் நன்னா சொன்னார், அவ்வளவுதான். ஏன்னா உள்ளேயே ஏறலையே. அதான் என்ன சாப்பிட்டோன்னு சொல்லி யாராவது கேளுங்க, கரெக்டாக லிஸ்ட் போட்டு சொல்லு, வடை அப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது. ஏன்னு கேட்டா முழு கான்சென்ட்ரேஷன் முழுக்க அதுல இருந்தது.
அப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஈடுபட்டு ரசிக்கும் பொழுது அது ஹிருதயத்தில் செட்டில் ஆயிடும். அதனாலதான் இப்போ கோவில்கள்லாம் போறோம், நிறுத்தி நிதானமா ஏன் சேவிக்கணும்னா ஈடுபட்டு அப்படியே எருமை அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்கை ஞாபகம் வந்துடும், அவ்வளவு அழகா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப ஏன்னா அப்படி ரசிக்கணும். அதுக்காக என்ன சொல்லுவேன், எந்த கோவில் போனா இப்ப காளிங்க நர்தனன், இனி ஆயுசு முழுக்க அந்த காளிங்க நர்தனன் அந்த குளம், இந்த குளத்தை தண்ணியெல்லாம் பார்க்கவே இல்லை. நமக்கு நாம்பலாம் தண்ணியே கிடையாது, தண்ணியெல்லாம் வந்துடுதா அப்படின்னு கேட்போம். அந்த காளிங்க நர்தன் மனசுல உட்காந்தாச்சு, இன்னைக்கு நல்லா இடம் பிடிச்சு உட்காந்தாச்சு. நேற்று ராஜகோபாலனா இருக்கட்டும், முந்தானேத்தி பார்த்த சாரங்கபாணியா இருக்கட்டும், ராமசுவாமியா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம ஹிருதயத்துல ஒரு இடத்தை பிடிச்சேன்னா நம்ம மனசு அப்படியே ரசிச்சது இல்லையா. அதான் திரும்ப திரும்ப ரசிக்கணும், பகவானை ரசிங்கும். நல்ல விஷயங்களை ரசிக்க 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 இது மனசு அப்படியே அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும். ஸோ சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு சிஷ்யாளுக்குள்ள மனசுலையும் அவ எதை பதிய வைக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் பதிய 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 என்ன ஆகும்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். நம்ம 5 வயசு வரைக்கும் நிறைய அடி வாங்கியிருக்கோம், நிறைய திட்டு வாங்கியிருக்கோம், பெருசாக ஞாபகமே கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ ஸ்கூலே எடுத்துக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ரொம்ப சில விஷயங்கள், ஆனால் ஒரு நாஸ்டாலஜியா மனசில் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து. ஏன்னா நல்லவைகள் நிறைய இருக்கும்பொழுது அதுதான் ஓவர்டேக் பண்ணி நிற்கும், கெட்டவைகள் காணாமல் போயிடும். அப்போ நிறைய சத் விஷயங்கள் மனசுக்குள்ள போட போட இந்த மனசுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து அது அசை போட்டுட்டே இருக்கும். அதனாலதான் ஸ்மரணைவ சுகம் அப்படின்னு சொல்றோம். இப்போ 3 நாள் கட 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 ஓடினோம், அப்பப்போ தோணும், நேற்று எந்த கோவில் போனோம், 2வது கோவில் என்ன போனோம், அது அந்த கோவில்ப்பா அப்படின்னு. அந்த கோவில் நம்ம ஒரு அடையாளம் வச்சிருப்போம், அந்த அடையாளத்தை சொல்லணும், அவ அதை ஞாபகம் சொல்லணும். இன்னும் இப்போ நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தா அப்படி ஒவ்வொன்றா திரும்ப அசை போடும் பொழுது மனசுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. இது ஸ்டோர் பண்ணிக்கும், அது அப்படியே அசைபோடும், 10-15 பேர்ட்டு அதை சொல்ல தோணும். அப்புறம் அவள் தான் கேள்வி கேட்பா, நாங்கள் 3 நாள் இவ்வளோலாம் பார்த்தோம். இவ்வளவு கெப்பாசிட்டி மனசுக்கு இருக்கு. அப்ப இதை பகவத் விஷயத்தை அசைபோட வைக்கும்படியா ட்ரைனிங். சத்சங்கம் என்னடான்னா எதையோ நினைச்சுட்டே இருக்கு மனசு, அதுக்கு நினைக்கிறது ஸ்வபாவம். அது அழகான விஷயங்களை கொடுத்துட்டா அது பாட்டுக்கு அசை போட்டுட்டே இருக்கும், அது பாட்டுக்கு அசை போட்டுட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த பகவத் சிந்தனை சுலபமாயிடும். நம்ம சனாதன தர்மத்தில் பெரிய ரகசியமே இவ்வளவு கோவில், இவ்வளவு லீலைகள், இவ்வளவு ஸ்தலபுராணம், இதெல்லாம் அதுக்குன்னா மனசுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. இது யோசிச்சுட்டே இருக்கும். கடல்னோட பிள்ளையார் இன்னைக்கு ஜம்முன்னு போய் பார்த்தோம், அவ்வளவு அழகா. என்ன ஒவ்வொன்றுத்துக்கு ஒண்ணு பாருங்களேன், கடல் நுரையிலேருந்து ஒரு பிள்ளையார், ஒரு சயின்டிபிக்கான ஒரு பிள்ளையார். இன்னொரு பக்கம் கர்ப்பத்தை காப்பக்கூடிய ஒரு ஊர், கருக்கா ஊர், அங்க அவ்வளவு அழகா ஒரு தேவி, அவளுக்கு ஆடி போறதுக்கு அத்தனை வளையல் சாத்தி இவ்வளவும் பண்ணி. நம்ம பட்டீஸ்வரம் முதல்ல துர்கையை பார்த்திருந்தா கூட இன்னைக்கு அந்த வளையல் பல விஷயங்கள் கிடைச்சிருக்காது. நம்ம பின்னாடி போனதால் நிறுத்தி நிதானமா அவ கழுத்துற மாலையெல்லாம் எடுத்து எல்லார் கழுத்துலையும் அந்த பட்டரை போட்டார். அந்த அரை மணி நேரம் அவள் மூடின்றது எதுக்குன்னா, நீ பின்னாடி வா, உனக்கு வேண்டியது நான் ஸ்பெஷலா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி அவளை நம்மளை பார்க்க வர வச்சா. பாருங்க, இவ்வாறு நீ அவரை பார்த்தா, பசுபதீஸ்வரரை பார்த்தாலும் அடுத்த விஷயம், நீ என்ன பார்க்க தனியாவான்னு வர வச்சா இல்லையா. இது ஆயுசு முழுக்க ஞாபகம் இருக்கும். பட்டீஸ்வரர் துர்காவோ நாங்கள் ஒரு தடவை போனோம், பார்க்க முடியல, 2வது திரும்பி வரும்போது பார்த்தோம். அப்ப அந்த தெய்வம் நம்மளை இப்படி அழகா தன்னை நினைக்கும்படியா பண்றது இல்லை, அவ்வளவு அழகா. கடல் நுரை பிள்ளையார், சாரங்கபாணி, மன்னார்குடி, ராஜகோபாலன், நேற்று தஞ்சாவூர். இப்ப இந்த மனசுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. இதை திரும்ப 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 அழகா அந்த செக்கு மாடு கணக்கா சொல்லுவேன். செக்கு மாடு அப்படி சுத்தும் இல்லையா, குருஜியம்மா அப்போதும் சொல்லுவா, ஒரு முளை அடிச்சு மாடை கட்டி விட்டா போதும்டா, அது அப்படியே மேய்ஞ்சுட்டே இருக்கும் அப்படின்வா. அந்த கயிறு எவ்வளவு நீளமோ அந்த முளை அடிச்சிருக்க அந்த தூரத்தை தாண்டி அந்த மாடால போக முடியாது. அதில் நான் இன்னொன்று சொல்லுவேன், அது அப்படியே சுத்திகிட்டே இருக்கும், சாப்பிடுறது சுத்த 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 கயிறு சுருங்கிட்டே வரும், கரெக்டாக முளை அடிச்சிருக்க பக்கத்தில் வந்துடும். அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாமோ சுற்றி அசோகால்வான் எல்லாரும் எல்லாம் சொன்னாலும் கடைசியில் இந்த கோவிலுக்கு வந்ததுனால தானே. அப்ப தானாவே இந்த கோவில், இந்த க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்ராடனம் இதுதான் மனசுல வந்து அப்படி நிற்கும். சமர்த்த ராமதாசர் அப்படிதான் தன்னுடைய சிஷ்யர்களை ஜோரா தயார் பண்றார்.
அவ்வளவு அழகு. அதுல வேணாபாயினுடைய ஒரு அனுபவத்தை இன்னைக்கு பார்ப்போம். நம்ம எப்பொழுதே மனசு அசை போட்டுட்டே இருக்க என்ன ஆகும்னா தூக்கத்துல கூட அது தானா ஓடிண்டே இருக்கும். அப்ப பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய உண்டு. மனசினுடைய கெப்பாசிட்டி அன்லிமிட்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால்தான் பகவான் கீதையில இந்திரியானாம் மனச்சாஸ்மி, இந்திரியங்களுள் நான் மனதாக இருக்கேன். அதான் நல்லதே நினை. திரும்ப திரும்ப மனசுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். நிறைய யாத்திரை போகணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம் பார்க்கணும். எனக்கு போகவே முடியல, எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. நீங்களே மைண்டு சொல்லிட்டு போக முடியாது, ஒரே வேலை இருக்கு, டைம் இல்லை, ஹெல்த் இல்லை, வீட்டில் ஒத்துக்க மாட்டா, பணம் இல்லை, எல்லாமே given all the justification மூளை வாங்கின்றோம். போக முடியாது, ஆஃபீஸில் லீவ் தர மாட்டா, வீட்டில் ஒத்துக்க மாட்டா, உடம்பு முடியாது. நீங்கள் ஃபீட் பண்ணது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதனால தான் எப்பொழுதுமே நல்லதையே நினச்சிட்டு இருக்கணும். அந்த மனசில் நிறைய நல்லதையே நினச்சிட்டு இருந்தோம். நான் நிறைய யாத்திரை போவேன், ஆஃபீஸில் லீவு கிடைக்கும், குடும்பத்தில் ஒத்துப்பா, ஆரோக்கியமாக இருப்பேன், நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன், எல்லா இடத்துக்கும் போக முடியும். சொல்ல 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 யத்பாவம் சத் பவதி, அப்படியே பலித்தம் ஆயிடும். எனக்கு சமத்ராமதாசர் மடம் பார்த்தோம்னா படுத்துட்டா தேவைன்னு நினைச்சேன். எல்லாரும் தானே படுத்து தூங்கிடும். ஒருத்தர் விடாமல் அவரும் போய் தூங்கிட்டார், நம்மளோட கொண்டாட இருந்துட்டு அவரும் போய் தூங்கிட்டார். அப்போ மனசுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. வேணாபாய் அத்தனை தூரம் சமர்த்தராமதாசர்னால வாழ்க்கையினோட இன்னொரு அழகான லைஃப்பை பார்த்தவள். ஏன்னா வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்தவள் சின்ன வயசுலேயே. ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு ஒரு கனவு காண்றா. அவள் தூக்கத்தில் ஒரு அனுபூதி, இது கனவுன்னு சொல்ல முடியாது, ஒரு அனுபவம், அனுபூதி போல. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய நதி, இந்த வைதரணி நதின்னு சொல்லுவா. இந்த பாவம் பண்ணவாள அந்த நதி வழியாக தான் அழிச்சுட்டு போவான்னு கருட புராணத்துல இருக்கு. அந்த நதியில நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், நம்ம கிராஸ் பண்ண முடியாது, நீந்த முடியாது, நம்மளை சாப்பிட்டுடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நதியை பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கும். இந்த கர்மாக்கள்லாம் பண்ணும் பொழுது அந்த பிரகஸ்பதிகள்லாம் தானம் கொடுக்கறதுன்னா வைதரணி நதியை தாண்டி விடுறதுக்காகத்தான் நமக்கு கொடுப்பா. பாவக்கடல், அது சரியா சொல்லணும்னா. அப்ப இவள் பார்க்கறா, நிறைய பேர் அந்த நதியில இறங்குறா, மாட்டிக்கிறா. இப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது சில பேர் இறங்குறா, அவளை தூக்கிண்டு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் அங்க வரா. வா என் முதுகுல ஏறிக்கோன்னு சொல்றா. உடனே அந்த ஆள் மேல ஏறுறா. அவர்கள் இந்த நதியை சுலபமா கடந்து அந்த பக்கம் போய் இறங்குறா. இவளுக்கு அதிசயமா இருக்கு, நிறைய பேர் நதியில இறங்குறா, ஆனா எல்லாருக்கும் அவளை முதுகுல தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. சில பேருக்கு மட்டும் கிடைக்கிறது. அது எப்படி சில பேருக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு அவள் வித்து பார்த்தா இவளுக்கு தெரிஞ்ச ஆட்களா இருக்கா. அப்ப பார்த்தா, ஓ இதெல்லாம் நம்ம சத்சங்க கோஷ்டியாச்சே அப்படின்னு பாக்குறா. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொருத்தர் அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் நின்று வா 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 அப்படின்னு கையை பிடிச்சு ரிசீவ் பண்றார். இப்படி பாக்குற. அப்ப இவ டேர்ன் வர்றது, இவள் இறங்கணும் நதியில. அந்த ஒரு ஆள் வரான், வா வா முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுடுறேன் அப்படின்றார். இவள் இல்ல ஏறு அப்படின்னா சரின்னு ஏறிடுறா. இந்த வைதரணி நதி அப்படி கஷ்டப்பட்டு அவ கடந்தாச்சு. அந்த பக்கம் வா வா அப்படின்னு கை காட்டுறார். இவளுக்கு தூக்கி வாரி போடுறது. சமர்த்த ராமதாசர் நதியோட அந்த கல்லின்னு வா வா அப்படின்னு கையை பிடிச்சு மேலே இழுத்து விடுறார். இவளுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்குள்ள பார்த்தா திரும்பியும் சமர்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்லாம் ஒவ்வொருத்தரா வரா. ஒவ்வொருத்தரையா அந்த ஆள் ஒரு ஆள் கடத்தி 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 இந்த பக்கம் விடுறான். சமர்த்த ராமதாஸ் வா 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 அப்படின்னு கூப்பிடுறான். போய் பார்த்துட்டே இருக்கா. இந்த பக்கம் சமர்த்த ராமதாசர் ரிசீவ் பண்றார் அப்படிங்கிறது நன்னா தெரியாது. இவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம், இந்த நதியை கடந்து முதுகுல தூக்கிட்டு வர ஆள் யாரு? ஏன்னா சமர்த்த ராமதாசர் மாதிரியும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஆளாவும் இல்லை, ஆனா ரொம்ப பரிச்சயமாவும் இருக்கு, யாருன்னு புரியல. அப்ப அவ சமர்த்த ராமதாசரையே பார்த்து கேட்கிறா, குருநாதா இந்த நதி இதெல்லாம் எனக்கு புரியற மாதிரி இருக்கு, பாவக்கடலை தாண்டி வரணும், இந்த பக்கம் கரையில நின்று நீங்க ரிசீவ் பண்ற எனக்கு அதுவும் புரியுறது,
தோல்ல தூக்கி கொண்டு வந்து விடுறது யாரு? குருநாதா. யாரா இருக்கும்? ராமராயா. ராமராயா ஒவ்வொருத்தரையா தூக்கி கொண்டு போய் இந்த வைதரணி நதியிலேருந்து காப்பாத்தி அந்த கரையில சேர்த்துடுறான். அப்பதான் உத்து பார்க்கறா சமர்த்தராமதாசர் பூஜை பண்ற ராமராயா. நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, தஞ்சாவூர் மாதிரி சஜ்ஜன்கட்ல ஒரு ராமராயா உண்டு. அது இல்லாம பல ஊர்கள் அவர் தான் ராமனை ஸ்டாஃபல் ராமன்லாம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. அந்தந்த ராமன் வந்து ஒவ்வொருத்தரையா தூக்கி கொண்டு போய் நதியை கடந்து அந்த பக்கம். அப்பதான் அவளுக்கு தெரியறது ஸ்வயம் ராமராயா வந்து தோல்ல எப்படி பெருமாளை வந்து கருடன் தோல்ல தூக்கிட்டு போவாரோ, எப்படி ஆஞ்சநேயர் பகவானை தோல்ல தூக்கிட்டு போவாரோ, அந்த மாதிரி அந்த வைதரணி நதியை கடக்கிறதுக்கு ராமதாசருடைய சிஷ்யர்களை ராமன் தன் தோல்ல வச்சு தூக்கிண்டு போய் அந்த கரலை விடுறான். ஒரு கதர்றா, ராமராயாவா ராமராயாவா ராமராயாவா. அப்ப அவ கேட்கிறா, ராமராயா ஏன் இதை பண்ணணும்? ராமராயாவுக்கு இதை ஏன் பண்ணணும்? அப்ப சமர்த்தராமதாசர் சிரிச்சுட்டே சொல்றான், அவன் பக்த வத்சலன் இல்லையா. பக்தா ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அவளுக்கு ஒரு ஹானி, அவளுக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாது இல்லையா. பக்தாளுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக ராமராயா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். நான் சொல்லியிருக்கேன் என் சிஷ்யாளுக்கு எல்லாம் மோட்சம் உண்டுன்னு, அதை காப்பாற்றணும் இல்லையா. அதனாலே அந்த வைதரணி நதியை கடத்தி கொண்டு போய் விடுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என் வார்த்தைக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த குருவினுடைய வார்த்தையை பகவான் சிரமேற்கொண்டுன்னு சொல்லுவான். அப்படி சிரமைய தலைமையில வச்சுட்டு அந்த வார்த்தையை நடத்தி கொடுக்கிறான். எப்படி திருமிழிசை ஆழ்வார் சொன்னார் அப்படின்றதுக்காகவே கணிகண்ணன் போகின்றான் காமருப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்ன உடனேயே பெருமாள் கிளம்பிட்டார். அதே திருமிழிசை ஆழ்வார் திரும்ப சொன்ன பிறகுதான் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் சொன்ன உடனே பெருமாள் திரும்ப படுத்துட்டான். அப்ப குரு வார்த்தைக்கு அவ்வளவு பலம். சுவாமி ராமானுஜர் ஒரு சந்தர்ப்பத்துல விபீஷண சரணாகதியை சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கும் பொழுது பிள்ளை உறங்காவில்லிதாசர் எழுந்தார். அடியேன் சுவாமி நான் கிளம்புறேன்னுட்டார். ராமானுஜர் என்னடாச்சு? இல்ல சுவாமி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த விபீஷணனைய வெட்டு குத்து கொல்லுன்னு வானர சைன்யம் எல்லாம் அலையிறது. நான் பொண்டு பிள்ளைகளோட இருக்கிற ஆசாமி, நமக்கும் ராமகோஷ்டிக்கும் ஆகாதுன்னுட்டாராம் பிள்ளை உறங்காவில்லிதாசர். இப்ப ராமானுஜர் சொன்னார், உட்காரா பயல, அது ராமகோஷ்டி, இது ராமானுஜ கோஷ்டி. உடையவர் சொன்னார், ராமானுஜ கோஷ்டி பாரு, எனக்கு உண்டெங்கில் உனக்கு உண்டு மோட்சம். என்னுடைய ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகளுக்கு மோட்சம் உண்டெங்கில் உனக்கு மோட்சம் உண்டு. பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டெங்கில் எனக்கு உண்டு. பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டெங்கில் பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு. ஆளவந்தாருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டெங்கில் அவருக்கு மோட்சம் உண்டு. மணக்கால் நம்பிகளுடைய ஆச்சாரியன் குருகை காவலப்பனுக்கு மோட்சம் உண்டெங்கில் அவருக்கு மோட்சம் உண்டு. குருகை காவலப்பன் இல்ல, உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருக்கு உண்டெங்கில் மணக்கால் நம்பிகளுக்கு உண்டு. உய்யக்கொண்டாருடைய ஆச்சாரியன் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டெங்கில் உய்யக்கொண்டாருக்கு உண்டு. நாதமுனிகளுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டெங்கில் நாதமுனிகளுக்கு உண்டு. நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டு, ஆதலால் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு. அதனாலே உய்யக்கொண்டாருக்கு மோட்சம் உண்டு. அதனாலே மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு. அதனாலே ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டு. அதனாலே பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு. அதனாலே எனக்கு மோட்சம் உண்டு. அதனாலே உனக்கும் உண்டு. உட்காந்து கதை மட்டும் கேளுன்னுட்டார். லாஜிக்கா யோசிக்காத, நான் சொல்றேன் உனக்கு மோட்சம் உண்டு. அதுக்கப்புறம் உட்காந்துட்டான். இப்ப உட்காரேன் நான், இது பிரச்சனை கிடையாதுன்னு. அப்ப அந்த ஆச்சாரிய வார்த்தை சுவாமி கட்டுப்படுற. அதனாலதான் மகாத்மாக்கள் அவ்வளவு ஜாகிரதையா வார்த்தைகளை சொல்ல. கிருஷ்ணலீலால பார்த்தா நிறைய அசுர பயலெல்லாம் வருவா. அவ எல்லாரும் பார்த்தா சாபம் தான் வாங்கியிருப்பா. அவளுக்கு சாப விமோசனம் எல்லாம் அவளே தான் சொல்லுவா. கண்ணன் வருவான், சரி பண்ணுவான். அந்த வார்த்தைக்காகவே பகவானை யசோதை கட்டி போட்ட பிறகு கூட நாரதர் சொல்லிட்டார்ன்றதுக்காகவே மருத மரங்களை முறிச்சு நலக்கூபரன் மணிகிரீவனுக்கு அனுகிரகம் பண்ணான். அப்ப அந்த மகாத்மாக்களுடைய வாக்குக்கு அவ்வளவு விசேஷம். பிரத்யக்ஷமா அனுபவத்துல பார்த்தவள்
வேணாபாய். அப்போ நம்ம நேற்று சமர்த்தரை பார்த்தோம், தியாகபிரம்ம வம்சத்தாரை பார்த்தோம், எத்தனை இடங்களை பார்த்துருக்கோம். அதே நாரதர் தான் இன்னைக்கு பட்டிக்கும் நந்தினிக்கும் உபதேசம் பண்ணார்னு பார்த்தோம். அவருக்கு இல்லை, அவர் தான் நிஜமாக ஜெகத்குருன்னா அவர் தான். எல்லாரையும் சிஷ்யாலா வச்சுட்டு அவர் சொல்லியாச்சுன்னா அத்தனையும் நடக்கிறது. பகவான் அந்த ஒரு சின்ன குழந்தான குட்டை, அதுல ஒரு காளிங்க நர்த்தனம் பண்ணணும்னா நாரதருடைய ஒரு வார்த்தைக்காக சுவாமி இவ்வளவும் பண்றார். அப்ப ஆச்சாரியன் இட்ட வழக்காய் இருந்துட்டோம்னா நமக்கு அது போதும். சமர்த்த ராமதாசருடைய பலம் நிஜமாவே இந்த யாத்திரையே சமர்த்த ராமதாசரை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சோம். தஞ்சாவூர் யாத்திரா அவ்வளோதான். அதனாலதான் நேற்று அவ்வளவு நேரம் அங்கேயே இருந்தோம். நம்ம வீடு மாதிரி இருந்தோம். அத்தனை விஸ்தாரமா ரிலாக்ஸா இருந்தோம் அப்படின்னா பகவத் கிருபை, பகவத் அனுகிரகம். அதனால ஆச்சாரியன் நம்ம கூட இருக்கார், நமக்கு அனுகிரகம் இருக்கு. அதெல்லாம் குருஜியம்மா சொல்லுவாரே, ராதே கிருஷ்ணா சத்சங்கம் சம்சாரிகளுக்காக தாண்டா. அவா நாமஜபம் பண்ணணும், குடும்பத்தில் இருக்கணும், நன்னா சாப்பிடணும், நன்னா எல்லாம் அனுபவிக்கணும், அப்படியே கிருஷ்ண தியானம் பண்ணணும். இவ்வளவு வேண்டா, எல்லாருக்கும் மோட்சம் பண்ணிவிடும். அப்படி அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா அப்படிதான். இது ஒண்ணுதான் எனக்கு தைரியம். அதுக்கப்புறமா தான் நான் பிரவச்சனம் பண்ணவே இறங்கினேன். அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன இந்த ஒரு கேரண்டி, சும்மா சும்மா கதையை மட்டும் சொல்லிட்டு இருந்தா, கதையை மட்டும் கேட்டுட்டு இருந்தா அது கேரண்டி வேணும் இல்லையா, நடக்கும்னு. அதனால குருஜி சம்சாரிகளுக்காக தாண்டா நம்ம சத்சங்கம். நிறைய நாமஜபம் பண்ணணும், நன்னா சாப்பிடணும், எல்லாம் பகவானோட கிருபை, எல்லாத்தையும் நன்னா அனுபவிக்கணும், பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே வாழணும்டா, அவ்வளவுதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவேன். குருஜிமா கடைசி வரைக்கும் அப்படி வாழ்ந்ததை நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த யாத்திரையும் பகவானுடைய கிருபை, பகவானுக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா வெரைட்டியா பகவான் நமக்கு சாப்பாடு முதற்கொண்டு எல்லாம் வெரைட்டிஸ் தான். நிஜமாவே இன்னைக்கெல்லாம் கர்ப்பரக்ஷாம்பிக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு அனுகிரகம், ஒவ்வொருத்தர விதவிதமா ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அனுபவத்தை அப்படியே நெஞ்சில தேக்கி வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் ஆனந்தமா அனுபவிச்சோம். இந்த ஆனந்த அனுபவம் இன்னும் 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 விருத்தி ஆகட்டும். நிஜமாவே திருவாடி பூரத்துக்கு அப்படியே ஒரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி ஒரு அனுபவத்தை ஆண்டாள் நமக்கு அள்ளி 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 கொடுத்துட்டா. இன்னைக்கு திருமண்டங்குடி நம்ம தொண்டடிப்படி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமும் பார்க்குற பாக்கியமும் நமக்கு கிடைச்சது. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுண்டு சமர்த்த ராமதாசர் மாதிரி மகாத்மாக்கள் நமக்காக அவ்வளவு பிரயத்தனப்பட்டு இருக்கா. அவளுடைய பிரயத்தனம் பகவான் காப்பாற்றுவான். நல்லதே நடக்கும், நல்லதே நடந்தது, நல்லதே நடந்துருக்கு. தைரியமா, சந்தோஷமா, நிம்மதியா, திருப்தியா, ஆனந்தமா, ஆரோக்கியமா, குதூகலமா, குழந்தையா, உற்சாகமா, ஜோரா ஜம்முன்னு இருக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की. அதனால இந்த ராஜராஜ சோழன்ல எவ்வளவு அழகா கோவில் கட்டியிருக்கா. என்ன பலம் அவளுக்கு, எவ்வளவு தூரம் பக்கத்துல இவ்வளவு கோவில் கட்டியிருக்கா. இத்தனை கோவிலுக்கு கல் எங்கேருந்து கொண்டு வந்தா, எத்தனை பேர் வேலை பண்ணியிருப்பா, எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பா, எத்தனை நாள் பண்ணியிருப்பா. ராஜ்யத்தை பார்த்துருந்தாலும் கோவில் கட்டினாலும் தெரியல. அவ்வளவு கோவில், எந்த பக்கம் லெப்ட்ல திரும்பி கோவில், ரைட்ல திரும்பி கோவில், ஸ்ட்ரெயிட்ல எங்க போய் முட்டினாலும் கோவில் தான். இவ்வளவு கோவில்கள் பண்ணிருக்கா. அவள் எவ்வளவு ஒரு தியானம் இருக்கு. நம்ம கடைசியா பார்த்தோம் பட்டீஸ்வரம் துர்கை, ராஜராஜனுடைய ஆராதனா தேவி அவள். எப்படி சிவாஜிக்கு பவானியோ அந்த மாதிரி ராஜராஜனுடைய துர்கை அவள். நம்ம பார்த்த பட்டீஸ்வரம் துர்கை. அதான் ராஜ மரியாதையோட தான் அவளை போய் பார்க்கணும். அப்ப என்னெல்லாமோ பண்ணிருக்க. என்னடா அந்த தப்போபலம் இந்த தேசத்தை காப்பாத்தின்னு இருக்கு. அதனால இந்த தேசம் இனியும் நன்னாத்தான், ஜோராத்தான், ஜம்முன்னு தான், அகண்ட பாரதமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்துஸ்தானமாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். ஜெய் போலோ. ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.